அனைத்து உறவுகளுக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முக்குலத்தோர் சமத்துவ கழகம் சார்பாக உங்கள் அன்பிற்குரிய குலசை மு. குமாரசாமி தேவர். கடந்த ஒரு 3 மணி நேரமாக கடுமையான வாக்குவாதம் குரல் பதிவு மூலமாகவும் எழுத்து பதிவு மூலமாகவும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரத்தின சுருக்கமான பதில்: நீங்க என்னதான் கதர்னாலும் அழுதாலும் உருண்டு பரண்டாலும் இதில் இந்த 3 மணி நேரத்தில் வந்த அத்தனை பதிவுகளில் சொல்லக்கூடிய எந்த கருத்தும் எந்த செயலும் நடந்து விட போவது இல்லை. இதெல்லாம் பகல் கனவா நினைச்சு மறந்துடணும். இனத்தின் ஒற்றுமை வாய்ப்பு 80 விழுக்காடு குறைவு. தேவர் சமுதாய முக்குலத்தோர் சமுதாய அமைப்புகளின் ஒற்றுமை 100க்கு 500% வாய்ப்பே கிடையாது. ஒற்றுமைக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவரும் தனிப்பட்ட முறையில நான் தான் வாழணும், என் அமைப்பு தான் வாழணும், என் குடும்பம் தான் வாழணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க எல்லா தலைவர்களும். அதனால அந்த அமைப்பு ஒற்றுமை பத்தி எல்லாம் பேசுறதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்னைக்கோ சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட தேசிய முக்குலத்தோர் சமத்துவ கழகம் நான் இந்த அமைப்பு ஆரம்பிச்சு 7 வருடம் தாண்டிட்டு. என்ன தேசிய முக்குலத்தோர் சமத்துவ கழகம் நான் ஆரம்பிச்சதுக்கு உண்டான, இதை துவங்கியதுக்கு உண்டான மிகப்பெரிய நோக்கமே கள்ளர் மறவர் அகமுடையார் ஒற்றுமை. அந்த ஒற்றுமை வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஆகணும். என்ன யார் வேணாலும் தலைவராக இருந்துட்டு போ, யார் வேணாலும் செயலாளர் இருந்துட்டு போ, யார் வேணாலும் பொருளாளர் இருந்துட்டு போ, நான் கடைசி தொண்டனா நான் இருப்பேன். இதுதான் இன்ன வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றும் வேண்டாம், நிறைய தனித்தனி அமைப்புகள் போராட்டம் பண்றாங்க, பெரிய அளவில் போராட்டம்லாம் பண்றாங்க. மாற்று அமைப்புகளை ஒருத்தராவது கூப்பிடுறாங்களா? இந்த சமீபத்தில் கூட அனைத்து மறவர் நல கூட்டமைப்பு தேனி மாவட்டத்தில் போராட்டம் நடத்திருக்காங்க. அதுல 1 கோடி வேற்று கோடி இருக்கா? ஏன் கூப்பிட மாட்டேங்க? ஃபார்வர்டு பிளாக் நடத்தினாங்க அன்னைக்கு, மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா நான் கூட ஒரு நிர்வாகிகள்கிட்ட கேட்கவே செஞ்சேன், இந்த மாதிரி அந்த போராட்டத்தில் கண்டிப்பா செந்திலை பத்தி நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து முக்கியமான ஒரு 5 பேர் தான் பேச போறாங்க, நீங்க வாங்க ஆதரவு கொடுங்க, நீங்க வாங்க கடமைக்கு. அப்ப ஃபார்வர்டு பிளாக் கொடி மட்டும்தான் இருக்கணும். நான் சொல்றேங்க, எந்த கொடி ஒண்ணு சேராதுங்க. எல்லாரும் தனியா அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக திராவிடன் வந்து எவ்வளவு தெளிவா விஷம் தெளிக்கணுமோ விஷம் தெளிச்சிட்டான். அதுல இருந்து மீண்டு வர முடியல. ஏன்னா தம்பி பழனித்தேவர் சொன்னாப்புல, அந்த பிசிஆர் சட்டம், செந்தில் நிறைய சொன்னாப்புல. மருதுபாண்டியர் சிலை எவன் கேட்டா? நம்ம போய் வந்து காலில் விழுந்து கதறணுமா எங்களுக்கு சிலை வச்சுட்டாங்கன்னு சொல்லி? ஏன் மருதுபாண்டியர் வீட்டுல வச்சு நம்ம கும்பிட மாட்டோமா, வழிபட மாட்டோமா? அவன் சிலை வச்சு கொடுத்துட்டோம்னா முடிஞ்சது. சரி, செலவு வச்சு கொடுத்துட்டாரு, ஆண்டாண்டு காலம் சாகிற வரைக்கும் முதலமைச்சர் அந்த குடும்பமே இருந்துட்டு போட்டும் தப்பு இல்ல. இதே முக்குலத்தோரை நசுக்கக்கூடிய தேவர் திருமகனாரையும் நேதாஜியும் குறை சொல்லி பேசினானே செந்தில் பள்ளர், அவரை கைது பண்றதுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கோ அவர்கள் சார்ந்த காவல்துறைக்கோ திராணி இல்லையா? முதல்ல இப்ப இந்த இவ்வளவு நேரம் எல்லாருமே வந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த புலப்பத்தை கொஞ்சம் மாத்துங்க. மாத்தி எல்லா அமைப்பு தலைவர்களும் ஒண்ணு சேருங்க, எல்லா அமைப்பு தலைவர் ஒண்ணு சேருங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் சொல்லுங்க. என்னைக்கு அனைத்து அமைப்புகளும், முக்குலத்தோர் சார்ந்த அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம், தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்களோ, அந்த நொடியிலிருந்து தேசிய முக்குலத்தோர் சமத்துவ கழகம்ங்கிற வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன். ஆள நான் கலைக்கிறேன். நான் என்னை பெற்ற தாய் மீது ஆணையாக நான் சொல்றேன், என்னைக்கு எல்லா அமைப்புகள் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுவா ஒரு கூட்டம் போடுவோம், ஒட்டுமொத்தமா நம்ம இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவெடுத்து ஒரு நாள் தேர்வு செய்யட்டும். அந்த செய்தியை பார்த்த நொடியிலிருந்து என்னுடைய அமைப்பின் பெயரை நான் சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் சும்மா வந்து அப்படி கனவு கண்டுகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் ஏற்கனவே ஒரு 2 பதிவு கொடுத்தேன், ஒரு குரல் பதிவு, தேவேந்திர ஒற்றுமை. ஏன்னா இவங்களை பிரிச்சு வேடிக்கை பார்க்கறதே திராவிட. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட மாட்டோம். நம்ம அவனுக்கு நம்ம செம்பு தூக்குறோம். என்ன முதல்ல
முக்குளத்தோர் இந்த வாக்குவாத விமர்சனம் செய்யக்கூடிய இளைஞர்கள், அண்ணன் தம்பிமார்கள் எல்லாரும் ஒண்ணு பண்ணுங்க. திமுக, அதிமுகவில் இருக்கக்கூடிய, மதிமுகவில் இருக்கக்கூடிய என்ன அந்த உங்க சொந்த பந்தங்களை உங்கள் வீட்டு விழாக்கள் இருந்து முதல்ல புறக்கணிங்க. முதல்ல விழாக்களுக்கு கூப்பிடாதீங்க, விசேஷங்களுக்கு நீங்க கூப்பிடாதீங்க. வரி கோயில் வரி இருக்கா, வரி விலக்கு பண்ணுங்க. வரி நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சொல்ல யாருக்காவது தைரியம் இருக்கா? முதல்ல திராவிடம் இருக்கிற வரைக்கும் தேவேந்திரர் வாழ முடியாது. நம்ம 2 பேரும் வெட்டிக்கிட்டே தான் இருப்போம். எழுதி வச்சுக்கோங்க. தேவரும் தேவேந்திரரும் வெட்டிக்கிட்டு தான் இருப்போம். நாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைகளும் அவங்க வீட்டு பொம்பளை பிள்ளைகளும் வெள்ளை சேலை உடுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அது திராவிடம் போட்ட சதி. ஆண்டாண்டு காலத்துக்கு இது இருக்கும். நான் அந்த ஒரு குரல் பதிவு 10 நிமிஷம் போட்டிருக்கேன். ஒரு தேவர் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் என்கிட்ட கூப்பிட்டு, அண்ணா நீங்க பேசுறீங்கன்னா கேட்டோம்னு சொல்லட்டுமே. 2வது ஒரு காணொளி பதிவு ஒண்ணு போட்டிருந்தேன் சமீபத்துல. இதே திராவிடத்தை நம்பாதீங்க, என்ன அந்த கொலை வன்முறை இதுக்கெல்லாம் திராவிடம் தான் காரணம், நீங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டேன். இன்ன வரைக்கும் ஒரு 2 பேர் பேசினாங்க. முதல்ல திராவிடத்தை பத்தி பேசினா நான் மனசார வயிறு எரிஞ்சு சொல்றேன். திராவிடத்தை புகழ்ந்து பேசுறவன், திராவிடத்தை தலையில தூக்கி வச்சு ஆடுறவன் வாய அழுகிறோம். திராவிடத்தை இன்னும் கருப்பு சோப்பு வேஷ்டி உடுத்துறவெல்லாம் வாழ்க்கையில நல்லா இருக்கவே முடியாது. ஏன்னா அழியுத எத்தனை இளைஞர்கள் சாவரா ரோட்ல. நான் தாழ்த்தப்பட்டவனையும் சேர்த்துதான் சொல்றேன். அவன் வீட்டு நம்ம வீட்டுக்கு அவன் வந்தது இல்லையா? நம்ம கூட படித்த நண்பர்கள் என்ன இல்லையா? நமக்கு ஜாதி பற்று வேணும், வெறி இருக்கக்கூடாது. வெறி நம்மளை அழிச்சு நம்மளை அடிமையாக்கிக்கிட்டு இருக்கு. அதே வெறியில நம்ம ஆட்சியை பிடிச்சிட்டோம்னா சரிங்களாம். பிடிக்க முடியல, பிடிக்க விட மாட்டான். இன்னைக்கு ஆந்திர, கன்னடம், தெலுங்க, மலையாளத்தான், அது போக மாற்று மொழிக்கு சார்ந்தவன் சௌராஷ்டிரக்காரன் இன்னைக்கு தமிழன் ஆண்டுகிட்டு இருக்கா. அதை கேட்க வக்கீல் இல்ல யாருக்கும். 68 ஜாதி சேர்ந்த என்ன அர்த்தத்துல பேசுறீங்க தம்பி? 68 சேர்ந்த ஆட்சி பிடிக்க முடியும் சொல்லி எப்படி பிடிக்க முடியும் நினைக்கிறீங்க? நல்லா எழுதிக்கிடுங்க. ஒட்டுமொத்த முக்குளத்தோர், கல்லர், மறவர், அகமுடையார், அது போக தாழ்த்தப்பட்ட எஸ்சி அப்படின்னு வரக்கூடிய அந்த மக்கள்ல ஒரு 60 விழுக்காடு தமிழர்கள். மீது நிறைய மக்களை எஸ்சியை சேர்த்திருக்காங்க. என்ன அந்த தமிழனும் இந்த தமிழனும் ஒண்ணு சேர்ந்த ஆட்சியை பிடிக்கலாம். சேர்வானா? நம்ம அமைப்புள்ள தலைவர்கள் ஒரு சில பேர் சேர விடுவானா? அவன் தலைவர்கள் ஒரு சில பேர் சேர விடுவானா? இல்ல 2 பேரும் சேர விட்டா திராவிடம் விடுவானா? பிஸ்கெட் போட்டு வளர்க்காங்க. திராவிடத்துல இருந்து பிஸ்கெட் எலும்பு துண்டு போடுவாங்களே, எலும்பு துண்டு மாதிரி போட்டு வளர்க்காங்க. இந்த 2 இனத்தையும் ஒண்ணு சேர விடாத, இந்த இனத்துல முக்குளத்தோர் இனத்துல உட்பிரிவுல ஒண்ணு சேர விடாதன்னு சொல்லி எச்ச பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். அழிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. நம்ம தம்பி மாரெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான், ரோட்ல வெட்டுப்பட்டு சாவறான். நம்ம ஆண்ட பரம்பரை மோண்ட பரம்பரை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதா? இன்னும் சிந்திச்சு செயல்படல, இன்னும் பேனாவை கையில் எடுக்கல, நீ உன் பிள்ளைய படிக்க வைக்கல, ஒழுங்கா ஒரு நல்ல ஒரு அதிகாரி ஆக்கல அப்படின்னா பிச்சைதான் எடுக்கணும். தேவேந்திரர் 2 பேரும் சேர்த்தான் சொல்றேன். சும்மா வாட்ஸ்அப்ல பேசணுங்கிறதுக்காக பேசாதீங்க. வாட்ஸ்அப்ல பேசணுங்கிறதுக்காக நமக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது நிறைய பேர் கேட்காம் அப்படிங்கறதுக்காக பேசாதீங்க. பிசிஆர் சட்டத்தை எடுத்து எவ்வளவு அசால்ட்டா எடுத்துட முடியும் நினைக்கீங்களா நீங்க? எத்தனை பேர் சேர்ந்துருவாங்க பிசிஆர் சட்டத்தை எடுக்கிறதுக்கு? வா, அவ்வளவு கூப்பிடு. கன்னியாகுமரி இருந்து மெட்ராஸ் வரைக்கும் அவ்வளவு கூப்பிடு. தேவமார் அவ்வளவு வர சொல்லு. நான் அம்மனத்தோட வரையா, அம்மன போராட்டம் அப்பையா வருவானா? நான் வர்றேன். கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய முக்குளத்தோர், ஒட்டுமொத்த முக்குளத்தோரை வர சொல்லு. ஒரே நாள் பொதுவான இடம் திருச்சி தேர்வு பண்ணுங்க, வர சொல்லுங்க. அவ்வளவு வரையும் மறுநாள் பிசிஆர் சட்டத்தை கேன்சல் பண்ணுவோம்னா என் காத்து அறுத்துறேன், என் தலையை அறுத்துருங்க.
முன்னாடி குற்ற பரம்பரை எப்படியோ அதோடைய மாற்று தழுவல் தான் பிசிஆர். எடுக்கவே மாட்டான், திராவிடம் எடுக்க விட மாட்டான். இத ஆக்கப்பூர்வமா தயவு செய்து பேசுங்க. இளைஞர்களை படிக்க வைங்க. இளைஞர்கள் வெறிகுண்டு அலைகிறானா, இந்த வெறிகுண்டு அலைகிறானா, மஞ்ச சிவப்பு அப்படி இப்படின்னு அலைகிறானா, அவனை கொஞ்சம் மாத்துங்க. குறிப்பிட்ட நாள் அப்படி இருப்பா, உன் வீட்டு விழாக்கள் அப்படி இருந்துக்கோ, தேவர் ஜெயந்தி சமயத்துல அப்படி இருந்துக்கோ, மற்ற நேரத்துல அப்படி இருக்காத. உன் மனசுக்களை வச்சுக்கோ. படி, கரசுல படி, தபால்ல படி. முன்னேறக்கூட வழி ஒண்ணும். ஒவ்வொரு இளைஞனும் கையில அடுத்தவனை நம்பி இருக்காம சொந்த உழைப்புல சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடு, அவன் முன்னேறுவான். அதுக்கப்புறம் பேசலாம் ஒற்றுமை பத்தி. வணக்கங்க. தயவு செய்து வாய்ப்பு கிடைக்குது பேசாதீங்க, வாய்ப்பு கிடைக்குதுன்னு பேசாதீங்க. வயிறு எரியுது. நடிகை கஸ்தூரி ஏதோ பேசிட்டாலாம் தெலுங்கர்களை பத்தி பேசினா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்ன? எவனாவது கேட்டீங்களாடா? தெலுங்கர்களை பத்தி பேசினா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்ன? இதே பெங்களூர்ல, கர்நாடகத்துல, ஆந்திராவுல தமிழனை விரட்டி அடிக்கான ஒரு நாய் கேட்கா? தமிழ்நாட்டுல ஒரு நாய் கேட்கா? அந்த கஸ்தூரியா 5 தனிப்படை வச்சு பிடிச்சான். செந்தில் ஒரு பெரிய ஆளா? திராணி இல்லையா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு பிடிக்கிறதுக்கு? யோசிச்சு பாருங்க. வயிறா எரியுது. அவங்க பண்றதை விட ஒவ்வொருத்தரும் திராவிடத்தை தூக்கி தோல்ல வைக்கும் போது வயிறெல்லாம் எரியுது. வணக்கங்க. வாழ்றதுக்கு உண்டான வழியை மட்டும் பாருங்க.